பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 திவ்யா வச்சு கிழிச்சு எடுத்துட்டாங்க. வினோத், பாரு, விக்ரம் எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ரொம்ப வாய்ங்க இந்த திவ்யாவுக்கு. டிசிப்ளினாக டீசெண்டாக பேச கற்றுக்குங்க அண்ணாவான் யாரை வினோத்தை. கருமன்னு ஒரு நாள் நீங்கள் சொன்னிய, அதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது அப்படின்ட்டார். ஒரே இடத்துல முடிச்சிட்டார். ஒரே அடி, சரியான அடி. வினோத் வினோத் அப்படியே பொழந்துட்டாப்புல திவ்யாவை. உடனே உங்களுக்கு டீசென்சி வினோத் அண்ணா, உங்களுக்கு டீசென்சி, டிசிப்ளின், டெக்கோரம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை அப்படிங்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா டீசென்சி, டெக்கோரம், டிக்னிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்குது திவ்யா, இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிடைக்கிறார். உடனே விக்ரம் உடனே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சில பல நெகட்டிவ் இருக்கிறத அதை எடுத்துக்கிட்டு அதுதான் அவங்க கேரக்டர்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீ நெகட்டிவ் பண்ண பார்க்குற, அவங்கள டவுன் பண்ண பார்க்குறேன்ட்டான். இல்லை நான் பண்ணனா, அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேனா அப்படிங்கிறான். திவ்யா சரியான ஃப்ராடுங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்ட்டுச்சுங்க. அதுதான் சொன்னிச்சு. அது டீசென்சி இல்லை, டீசெண்டாக பேசுங்க அண்ணான்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க டீசெண்டாக பேசுகிறாங்களாம். கர்மம்னு சொல்கிறதெல்லாம் என்ன டீசெண்ட்டு புரியல எனக்கு. வரும்போது என்ன சொன்னிச்சு, டிக்னிட்டி, டெக்கரம் எல்லோரும் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு வந்துச்சு. வாரம் என்ன எடுத்துச்சு, என்ன கிளாஸ் எடுத்துச்சு, இது எனக்கு புரியலையே. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க. அடித்து முடிச்சு விட்டான். அவரோட நெகட்டிவ் எடுத்து அவரை அடிக்க பார்க்குறியா நீ? நான் இப்போ சொன்னேன்னா நான் பண்ணேனான்னு கேட்குது யார் திவ்யா. உடனே பாரு வந்துருச்சு. இந்த இடத்துல இப்போ நான் சொன்னதில் என்ன பிரச்சனை, உனக்கு என்னடி பிரச்சனை திவ்யா? நேற்று வந்தீல, வாயை தூக்கிக்கிட்டு வந்தீல கமருதீன்ட்ட, இப்போ வா, இதில் என்ன பிரச்சனை நீ சொல்லு பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது பாரு அப்படிங்குது யார் திவ்யா. போடு, உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லடி, போடு. உன்கிட்ட யார் பேசுகிறது கேட்டா? உன்னெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டி. உன்கிட்ட எவன் பேசுவான்? உன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். 70 நாள் ஆக போகுது. என்னமெல்லாம் அடித்து விளையாடுவேன். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற, நீ என்ன பெரிய ரவுடியா? நீ போய் எப்ஜே கூட சிகரெட் அடித்தா நீ ரவுடியா நீ அப்படிங்கிற மாதிரி பாரு விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டுச்சு. அந்த பக்கம் விக்ரம் அடி, அந்த பக்கம் வினோத் அடித்த அடியில் தலைவி படுத்தே விட்டார்கள் எப்படின்ட்டு போய் படுத்துருச்சு. போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திவ்யா மேடம் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சொல்லி வினோத் அடிச்செல்லாம் பார்த்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா வினோத் திரும்ப அடிச்சிட்டாரு. பார்வை ட்ரை பண்ணியிருக்கு, பழைய பார்வை திரும்ப வந்துருச்சு. மரண குத்து. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.